ஆவணி மாசம் சிறப்பான அம்சம் என்னன்னா, பழையன கழிந்து புதுசு வரும். பழைய வீடு விட்டு புதுசு வீடு எதிர்பார்க்குற மாதிரி வாங்குவீங்க. கடன் அடையறதுக்கு உண்டானது அமைப்பு சிறப்பா அமையும். சொத்து உங்களுக்கு கைமாறும். பூர சொத்து உங்களுக்கு வரும். ரொம்ப நாள் பெண்டிங்கா இருக்கிற அந்த இழுப்பு மனசு மாறி கோர்ட் விவகாரங்கள்லாம் முடிஞ்சு நேர்மையாக உங்களுக்குள்ள சமரசம் முடிஞ்சிடும். பையன் தலை தூக்குவான், ஜீவனத்தில் அமருவான். சொந்தமா வியாபாரம் பண்றதுக்கு நீங்களாம் பண்ணிட்டு இருந்தீங்க, சரியானபடி ஆள் கிடைக்கல. வாரிசுகளை அதாவது போகிறது, வாரிசே உட்கார்ந்துட்டு தம் பொறுப்பாக இருந்துட்டு உங்க கூட ஒத்துழைச்சி வியாபாரத்தை விரிவுபடுத்துவான். பொண்ணுக்கு கல்யாணமாகும், பணம் இல்லை. ரொட்டேஷனில் பணம் பொருட்டி அந்த ஐடியா என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளையே பண்ணி செஞ்சு கொடுப்பான். ரொட்டேஷன் பணம், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொட்டேட் பண்ணி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதோ கொள்றதோ, பணத்தை ரொட்டேட் பண்ணுறது, இன்னும் பல விஷயங்கள் ரொட்டேட் பண்ணுறது பணம்லாம் இருக்குது. அது பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி சகோதரிக்கு செஞ்சு கொடுப்பான். அதெல்லாம் இந்த மாதத்தில் அன்பார்ந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார், ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டா நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார், அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார், கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டும் இல்லை, இந்த குரு அயனசயனம் சாதத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்துட்டு சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும், நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது, ரொட்டேஷன் பணம் வந்துட்டே இருக்கும், நல்லது வரும், இம்சை இருக்காது, பகை தொல்லை இருக்காது, நல்ல தெளிவாக இருக்கும், மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வரர் துணை இருந்ததுன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம், எதுவும் பெருசுப்படுத்தாது, இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்போதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூஞ்சி தூக்குவாங்க, இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிட செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார், அவர் காரியமே புரியும், அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்குறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து குருவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சு விட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி, இதெல்லாம் படிச்சிருக்காருல்ல. எதுக்கு படிச்சிருக்காருன்னா, நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம், எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடவே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பாறை கண்ணி சுக்கரனை கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், செவ்வாய் சுக்கரன் தொடர்பு. ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர், சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும்
சாப்பிட்ற தூங்குறது சம்பாதிக்கிறது உழைக்கிறது எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும், செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது, அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்க. நாளைக்கு இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காதுன்னு பற்றி நீயே கவலைப்படுற, கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அணைப்பில் அரவணைப்பில் செயல்படுவா சுகராச்சாரியர். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் அந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செயல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க, எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராவுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கம் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான் சரி. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் பொன்னான காலம்தான். எல்லா காலம் முன்னதான் ஆவணி மாதம் சொல்லக்கூடிய மாதம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல 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 விஷயங்களில் நல்ல மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் சௌபாக்கியங்கள், உடம்பு ஆரோக்கியம், தெம்பு உடம்பு ஆரோக்கியம் பண்ணுற தெம்பு எப்படி வரும்? நம்மளுடைய குறைபாடு எண்ணங்கள் பூர்த்தியாக இருக்குது. அதை பூர்த்தியாகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் உங்களுக்கு உடம்பு தானாக அம்மாட அப்படியே உடம்பு ஏந்து உட்காந்துக்கிறான்ல, மூக்கில் சொருகி வச்சுருப்பான். விஷயத்து சொன்னவொன்னு அப்படி ஏந்து நிற்பான். நல்லாயிடும், தெம்பாயிடும், உடம்பு கைட்டு போட்டு வந்துடுவான். அந்த மாதிரி ஒரு தெம்பு டானிக்கு அதுதான் மீனத்துக்கு கிடைக்கிறது. அந்த மீனராசியார்கள் அந்த குருவே தம் வீட்டை பார்த்தா தான் விருத்திக்கு வரும். மீனத்தை பார்த்துட்டு வரும்போது இல்லைன்னா நான் தான் செத்து போகிறேன்னு, எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேணவே வேண்டாம், அப்படியே சோகத்திலேயே முழுகிருப்பான். அவனு படுக்கையிலே படுத்துட்டுருக்கான். இப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படியே பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். மீண்டும் சுதாட்சி வரணும், முடியலையே தான். அந்த முடியறது தான் பண்ணுறார் பகவான். ஆக மீனராசிரியர்களுக்கு ரொம்ப நாள் படுக்கையில் படுத்தோன்னு ஏந்து உட்காந்துருவான். அந்த அளவுக்கு ஒரு அவனுக்கு திருப்தியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் காது கேட்டும் செயல்படுத்தி சந்தோஷப்படுத்தும். எந்த குறையாத மனசால் வேதனையாக இருந்தானோ, சப்போஸ் குழந்தையே கிடைக்கல, பேரனோ பேத்தியோ பிறனோ கொள்ளனோ கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி மாதிரி அந்நியர் கிடக்கானா, புள்ள இல்லை பொண்ணு, இது சந்தோஷம். வீடு ஒன்றா இணக்கமாயி அம்மன் வைப்பு மன உணர்ச்சியில் ஒரே மாதிரி மன இயல்பு இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். குழந்தை குழந்தையில் ஏறாது. குழந்தை என்னமோ கல்யாணம் பண்ண குழந்தை பத்துருச்சுவாங்களா? இல்லை ஆணும் பொண்ணு கல்யாணம் பண்ண கூடி தான் குழந்தை வரணும் அவசியம் கிடையாது. குழந்தை வருது அது அப்படி பார்த்தானா தசரதற்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. 56 வருஷம் ஆச்சு, யாகம் பண்ணி தான் பிறக்கிறது. புத்திரகாமி ஆஷ்டம். அப்புறம் கிருஷ்ணன் பிறந்து அந்த தேவகி அநியாயமாக பிறந்து செத்து போச்சு. அதை ஆக்கிறது காலம் இருக்கலாம். அப்புறம் எத்தனையோ இருக்குது எல்லாம், எத்தனையோ குழந்தைக்கு அது சம்மந்தம் இல்லை. கருத்தரிச்சு குழந்தை நல்லபடியாக பிறக்கிறது அங்கே ரெக்கார்டு அவன் பண்ணணும். ஆணும் பொண்ணு இன்டர்கோர்ஸ் பண்ண குழந்தை பிறக்கணும் அவசியமே கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு? அர்த்தம் இல்லை. 2 பேர் மனநிலையும் ஒன்றா இருக்கணும். சுகத்தை அனுபவிக்க தெரியல. இல்லை மனநிலையை வரும்போது இந்த வாரிசு போகணும், இது கொள்ளணும், இது பண்ணணும், இது நமக்கு இன்னும் பகவான் அந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கணும், இப்படிலாம் வேண்டின்னு நான் 2 பேரும் ஒரே கடவுளை பிரார்த்தனை பண்ணால் வயிற்றில் குழந்தை ஏறும். சும்மானா ஒரு போய் படுத்துன்னு போடணும் எத்தி அனுபவிச்சதுக்காக வேண்டி வயிற்றில் குழந்தை வரணும் அவசியம் கிடையாது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் சொல்லக்கூடாது, பயன்படாத போயிடுறது. எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த பைத்துக்காரங்கண்ணா அவங்கெல்லாம் பண்ணாங்க அந்த காலத்தில் எல்லாம் ஃபாலோ பண்ணது. பாரம்பரிய கல்ச்சரில் எவ்வளோ அந்த வயிற்றில் ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னா முதல் 3 மாதத்துக்குள்ளேயே என்னென்ன பத்தியங்கள் என்னென்ன நினைக்கணும் செயல்படணும் எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா? ரொம்ப வருத்தம் தான். 10க்கு ஒரு குழந்தை பிறகுறதுன்னா அந்த மாதிரி குழந்தை பிறகு என்ன பண்ண முடியும்? சமுதாயத்தில் மாற்றங்கள் பகவானே தான் உண்டாகினா முடியும். விழிப்புணர்ச்சி வரும்போது நம்ம பாரம்பரியங்கள் சம்பந்த விஷயங்கள்லாம் எளிமையாக நம்ம வரல, அது ஃபாலோ பண்ண கஷ்டமாக அனுபவிக்கணும் போட்டுட்டு பாருங்கள். அப்புறம் விருத்தி எவ்வளோ வரும் பாருங்கள், தானாக வரும்.
எதுக்காக சொல்கிறேன்னா, மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கஷ்டத்தை கடந்து வந்த மாதிரி பிரச்சனைகள் முடிவு வரணுமா வேணாமா, திரும்பி வருவீங்க. பெரிய கடன்லேருந்து உபாதைகளை முடிச்சிருவீங்க. முடிக்க முடியாது. எங்கள் அப்பம் கட்டின இது வீடுக்கு பிறகு அது பிறகு இன்னொரு கட்டி முடித்து இது கடன் அடைக்கிறதுக்கு எங்கள் ரிட்டையர் ஆக போகிறது முடியல என்னால். அதனால் புள்ள தலை தூக்கிட்டான், அவன் அடைச்சிடான். அவனும் ஒத்துழைச்சி கடன் அடைச்சிக்கிறான். அப்பா பெரிய கடன் போச்சு. மூணு வேலைக்கு படிக்க வச்சாச்சு நல்லபடியாக. அப்பாடி இப்போ நல்லபடியாக வேலைக்கு போச்சு, கிடச்சிருச்சு. இந்த வியாபாரம் பண்ணால் புள்ள தலையெடுத்துட்டான். வியாபாரத்தை அவனும் சர்வீஸ் பண்ணுறான், நிறைய சம்பாதிக்கிறான். அப்பா நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் அனுகூலமான காரிய அமைப்புகளில் வந்து 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 நிறைவு போடும்போது ஒரு சந்தோஷம் உடனே அது ஒரு காலம் பத்திரமில்லை. நமக்கு மன வியாகுலம் அவ்வளோ இருக்குது. நல்லபடியாக நாட்கொள்ளலாம் நினைக்கணும். பொண்ணு பெருசான பிறகு அது பிறகு கல்யாணம் பண்ணுறவனுக்கு இவனை எவ்வளோ பணம் உழைச்சல இருக்கு. நல்லபடியாக வாழ்ந்து தாங்கி நல்லபடியாக கல்யாணம் பண்ணோம். அது படித்து முடித்து வேலைக்கு போகணும், நம்ம கல்யாணம் பண்ணிச்சாங்க கட்டம் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அது வெளியில் சொன்னால் கூட செயல்படும் போது ஐயோ நல்ல புள்ளி மாப்பிள்ளை வரணும் கொள்ளணுமே, இது எல்லாம் வச்சு காப்பாற்றணும், இது அசடாச்சு மக்காச்சு ஏமாந்து போயிருக்கும் போது இப்படிலாம் ஒரு கற்பனைலாம் பண்ணிட்டு இருக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள் எவ்வளோ வந்து வாழ்க்கையில் கரையை தட்ட முடியாத ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி அது கொடுத்து அதில் போட்டு நம்மளை அமுக்கி விட்டுருணும். எதுக்கு தான் மன உளைச்சல் மனுஷனுக்கு வருதுன்னே இல்லை. இத்தனை விஷயங்கள் பேரம் பிறக்கல, பேச்சு பிறக்கல, பொண்ணு பேச்சு. அப்போ அதுக்கு இந்த சரியானபடி அமைப்பு வரல. கல்யாணம் வர இன்னும் அவருக்கு வேலை நல்லபடியாக கிடைக்கல. அவன் இன்னும் படித்து மண்டாலே ஏற மாட்டேங்குது. எப்படியோ படித்து சமாளித்து படித்து பாஸ் பண்ணி அப்பாடன்னா உடனடியாக மேலுக்குள்ள அது படிக்க வைக்கலாம், மெடிக்கல் படிக்கலாம், டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கலாம்னா ஐயோ பணம் இல்லையே, பைசா அளவுக்கு இல்லையே, அவ்வளோ கேட்குறாங்களே, இப்படி சீட்டு கிடைக்கலையே, இப்படி எண்ணத்தெல்லாமோ திருப்பி மனுஷனுடைய எண்ணங்கள் உலக விஷயங்களையும் அப்படியே மூழ்கி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பகவான் நினைக்கிறதே இல்லை. கர்த்தா யாருங்க, இது கிருஷ்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம் நினைக்கிறதே இல்லையே. அது ஏன் நினைக்கிறாங்க? அதனால் அந்த நேரத்தில் ஒரு மக்களை மட்டும் பழையபடி எல்லாம் தானே தன் முயற்சியில் பண்ணுறான், நினைப்பிலேயே நாசம் பண்ணுறான். அது கூடாதுன்றான் மீனத்துக்கு. எதுக்கு இவ்வளோ பீடிகை போகிறேன்னா, மீனத்தில் பார்த்தா தானே இன்னொருத்தை தானே என்னால் தான் அந்த எண்ணத்தை தூக்கி விட்டு அது இது எவன் சொல்கிறான், நம்மளால் சொல்கிறான் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்துடலாம். அது எந்த தெய்வமாக இருக்கட்டும், அவரவர் விதிப்படி அது மாதிரி எதுவோ, ஆனால் அதாவது விதிப்படியே நடக்கும். அந்த விதிப்பு நடக்கும்போது பாதிப்பு இல்லாமல் பகவானே பண்ணி கொடு. ஒவ்வொரு உயிரும் ஒரு சொத்துன்னு சொல்லிட்டு அந்த மீனத்தில் இருக்க கேட்கணும், பெறவான்ட்ட இறைஞ்சிடும். அதுதான் முடியும். அந்த மாதிரி அமைப்பில் வரும்போது தானாக வரும்போது பாரு, மூன்றாம் வீடு யாருன்னு பார்த்து தெரியும், உங்களுக்கு தெரியும். மீனத்துடைய மூன்றாம் வீடு வரும்போது சுக்கராச்சாரியார் அவர் எடுத்து வாலண்டி சர்வீஸ் பண்ணுறார். நேரடியாக தொடர்பு கொள்கிறார். அப்புறம் தான் தொலாத்துக்கு போகிறார், 8ஆம் வீட்டுக்கு போகிறார். எவ்வளோ சனீஸ்வரன் உட்காந்து தொடர்பு கொள்கிறார். சனீஸ்வரன் ஒருவனே 11ஆம் வீடு அதிகாரி, 12ஆம் வீடு அதிகாரி. அயனசைன போகத்தை கொடுக்கணும். 11ஆம் வீடு அதிகாரி கொடுக்கும்போது ஓவர் அண்ட் அபோவ் கொடுக்கும்போது உங்களுக்கு அநியாயமாக எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அயனசைன போகங்கள் சிறப்பாக இருக்கும். தான் மாத்திரம் சந்தோஷம் வாழ முடியாது. சந்தோஷமாக எல்லாரும் வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும்போது தான் சந்தோஷம் வாழ முடியும். நாம் வந்து தனியாக சந்தோஷம் வாழ முடியுமா? மற்றவெல்லாம் கஷ்டத்தில் இருக்கான். செத்து போன வீட்டில் போய் எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட போய் அப்பா செத்தா ஒழிஞ்சாம்பா அப்படி சொல்ல முடியுமா? அவன் எவ்வளோ மோசமான இருந்தால் கூட சொல்ல முடியுமான்னு அது நம்ம மேலே அமைச்சிருவாங்க. அதே மாதிரி தான் தானே ஒரு சந்தோஷப்பட முடியாது. கஷ்டமும் தானே கஷ்டம் வந்தாலும் ஃபீல் பண்ணணும். இதுதான் நடக்கிறது. அந்த உலகத்தில் ஒட்டி வாழ தெரியலாம். அந்த அமைப்பு இந்த மாதம் நிறைய கொடுக்கறதுனால மீனத்துக்கு சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு கூடிய வாழுது அந்த அருமையான வாழ்க்கை கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போனோமா வேணாமா, எல்லாம் நன்னா இருக்குன்ட்டு காலகாலம் பிள்ளைங்க பொண்ணு பண்ணணுமா வேணாமா, இப்போயே என்ன அவசரம், இப்போ தானே அது படித்து மேலே வந்து வேலைக்குன்னு போக ஆரம்பிக்கிறது, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி சொன்னா வயசு ஏறிட்டே போகும். 30 வயசுக்கு மேலே பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்களா? நம்ம அப்புறம் எப்போ குழந்தை குட்டி பெற்று அதை வளர்த்து ஆளாக்குறது. 30 பேரை பொண்ணுக்குன்னா நான் அது பையனுக்கு அதுக்கு என்ன 30 வயசுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அப்புறம் காலகட்டத்தில் உடனே குழந்தை பிறட்டான். உடனே வேணால் லைஃப்பில் அனுபவிச்சு பெறலாலும் 2 வருஷம் தள்ளி போயிடுத்துனா 4 வருஷம் ஆச்சுன்னா என்ன வயசு ஆகுது. அப்புறம் குழந்தை பிறந்தோன்னா அது வளர்ந்து ஆளாத்துக்குள்ளே எவ்வளோ வயசாகும்.
கமிட்மெண்ட்ஸ் வரும்போது யார் கமிட்மெண்ட் பண்ணுறது? இது இந்த ஒரு ஐடியாவே யாருக்குமே இல்லை. வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவிக்கணும்னா கோ டு யுவர் ஃபார்மேட், அந்த பழைய சிஸ்டத்தை போனால் தான் லைஃப்பில் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா வெற்றி வாழ்க்கை, சம்பாதிக்கிறது, போகிறது, சுற்றுறது, அதை அடி வந்து காலத்தை ஓட்டுறது, இப்படியே வெற்றி வாழ்க்கை ஓடினானா மென்டல் அகனி வந்துடும், அனர்த்தங்கள்லாம் வரும். பர்பஸ் ஆஃப் ஏர்னிங், பர்பஸ் ஆஃப் லிவிங் அர்த்தமே இல்லை. கூடி வாழும் கோடி இன்பம், அது அர்த்தமே இல்லாத போயிடும். இதனால் எவ்வளோ விஷயங்கள் லைஃப்பில் இருக்குது. இந்த பாட சொல்லக்கூடிய மாதிரி ஆகிடும். அதனால் வீரத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உறவுகள் மீண்டும் இனிமை கலக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.